ஓகே, நம்ம இப்போ ஆப்டிடியூட் ரிவிஷன் டெஸ்ட் 4க்கான ஆப்டிடியூட் கொஷின்ஸை பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. ஆப்டிடியூட் கொஸ்டின் 1 எடுத்துக்கோங்க. கொஸ்டின் 1 பார்த்தோம் அப்படின்னா, a number is as much greater than 40 as is it less than 60. Find the number சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு எண் வந்து 40 விட எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதே அளவு 60 விட குறைவுன்னு சொல்லியிருக்கேன். அதாவது அப்போது 40 விட எக்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா, அப்போ 60 விட கண்டிப்பாக எக்ஸ் தான் குறைவாக இருக்கும். அப்போ நம்ம இதை நேராகவே 40 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா 60 கம்மி இல்லைங்களா, 60 மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2x இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். எக்ஸோட மதிப்பு நமக்கு 10ன்னு சொல்லி கிடைக்கும். இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, இப்போ 40 விட எவ்வளோ அதிகம், அப்போ எக்ஸ் வேல்யூன்னு சொல்லியிருந்தா அப்போ 10 அதிகம். அப்போ அந்த நம்பர் கண்டிப்பாக எது இருக்குன்னா 40 ப்ளஸ் எக்ஸ் இல்லையா. இப்போ 40 ப்ளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் 50 அப்படின்ட்டு. தென் ஆன்சர் இஸ் நமக்கு ஆப்ஷன் ஏ 50. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 2ல் the difference of two numbers is 11 and 1/5 of their sum is 9. Find the numbers. ரெண்டு எண்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டு எண்கள் நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நம்பர் எக்ஸ் அப்படின்ட்டோம், அனதர் நம்பர் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ எக்ஸுக்கும் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு டிஃப்ரென்ஸ் வந்து 11ம், அப்புறம் அந்த ரெண்டு நம்பரோட சம்மில் 1/5 வந்து 9. அப்போது 1/5 5ல் ஒரு பங்கு 9 அப்படின்னா கண்டிப்பாக அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய், அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிற நம்பர் 5ல் ஒரு பங்கு 9 தான். அப்போ 5 பங்கு தான் அந்த அதனுடைய கூடுதலாக இருக்குங்களா இல்லையா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 45 இருக்கும் இல்லைங்களா. இப்போ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய், அதாவது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இல்லையா, எவ்வளோ 11ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2x இஸ் ஈக்குவல் டு 56 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு 28 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ நம்ம இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்க்கு பதிலாக 28 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 45ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ நமக்கு ஒய்யோட மதிப்பு ஒய் இஸ் ஈக்குவல் டு 17 சொல்லி கிடைக்கும் இல்லைங்களா. இப்போ நமக்கு அந்த ரெண்டு நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் 28 எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ் 28 ஒய் 17 சொல்லியிருக்கோம். 28 அண்டு 17. அப்போது தென் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 எடுத்துக்கோங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 3 பார்த்தோம் அப்படின்னா the HCF சரிங்களா and LCM of 10a square b square c square and 15ab square c cube 20b cube c square சரிங்களா, அந்த ஆகிய எண்களுடைய HCF and LCM இருக்கு. HCF அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸாக கொடுக்குறப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா HCF இல்லைங்களா. இப்போ இந்த 10a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் இல்லைங்களா. இப்போ இந்த நம்பர்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்னா 2 × 5 × a ஸ்கொயர் × b ஸ்கொயர் × c ஸ்கொயர்னு சொல்லி எழுதலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 15a ஸ்கொயர் b ஸ்கொயர், அதை நம்ம எப்படி எழுதலாம்னா அதை நேராகவே நம்ம எழுதிடலாம். 15 வந்து நம்ம 3 × 5ன்னு சொல்லி எழுதலாம். அகெயின் கூட பார்த்தீங்கன்னா a × b ஸ்கொயர் × c கியூப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 20b கியூப் c ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 20 நம்ம வந்து எப்போவுமே 2 ஸ்கொயர் × 5ன்னு சொல்லி எழுதலாம். அண்ட் அகெயின் b கியூப் × c கியூப் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம முதல்ல HCF அப்படின்னு நமக்கு தெரியும், கொடுக்கப்பட்ட எண்களில் பொதுவான எண்களாக இருக்கணும், குறைந்த அடுக்களுடைய எண்களாக இருக்கணும். அதாவது கொடுக்கப்பட்ட எண்களின் குறைந்த அடுக்களுடைய பொதுவான எண்களின் பெருக்கல் பலன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கொடுக்கப்பட்ட எண்களில் பொதுவான எண்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 5 இருக்குது மற்றும் b மற்றும் c ஆகிய எண்கள் எழுதலாம் சரிங்களா. அப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 5ல் குறைவான அடுக்கு நமக்கு இப்போ HCF முதல்ல எடுத்துக்கலாம். HCF அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறைந்த அடுக்குகளுடைய பொதுவான எண்கள் பெருக்கல் பலன் இல்லைங்களா. அப்போ முதல்ல 5ல் குறைந்த அடுக்கு 5 தான். இப்போ பியில் குறைந்த அடுக்குகள் பார்த்தீங்கன்னா நமக்கு b ஸ்கொயர் இருக்குது
இன்ட்டு அதே மாதிரி சியில் குறைந்த அடுக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு சி ஸ்கொயர் இருக்குது சரிங்களா. நம்ம ஹெச்எஃப் மட்டுமே போதும். நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா அப்போ ஏ நமக்கு இங்கே ஹெச்எஃப்ல ஏ இடம் பெறவே இல்லை. அப்போ பார்த்தோன்னா கண்டிப்பாக 5b ஸ்கொயர் சி ஸ்கொயர் தான். அப்படி இருக்கிற ஒரே ஆப்ஷன் நமக்கு ஆப்ஷன் சி மட்டும்தான். இப்போ ஃபுல்லாக எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கூட அவசியம் கிடையாது. அவங்க ஹெச்எஃப் அண்ட் எல்சிஎம் முறையாக கேட்டிருக்காங்க. நேராக தின் ஆன்சர் சின்னு நேராக நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா மற்ற எல்லா ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்க்கு ஏ கொடுத்து வச்சுருக்காங்க. ஏ முதல்ல இங்கே காமனாகவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதை ஏ இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே நம்ம எலிமினேட் பண்ணலாம். அப்போ 3 ஆப்ஷனுமே ஏ இருக்குது, சி தவிர. வித்தின் ஆன்சர் இஸ் சி இல்லைங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 எடுத்துக்கங்க. கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தோன்னா 3 bells toll at intervals of 24, 36 and 40 seconds சொல்லியிருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி. அத்தனை செகண்ட்ஸ்க்கு கேப் வித்தியாசத்தில் அது ஒலிக்கும். தி ஸ்டார்ட் ரிங்கிங் டுகெதர் அட் எ பர்டிகுலர் டைம் சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் தி லீஸ்ட் டைம் ஆஃப்டர் தட் தே வில் அகெயின் டோல் டுகெதர் சொல்லியிருக்காங்க. அந்தந்த இடைவெளியில் அது ஒலிக்கும்போது மீண்டும் அது எல்லாமே ஒரே நேரத்தில் சரிங்களா, ஒரே நேரத்தில் ஒலிக்கக்கூடிய எத்தனை நிமிடங்கள் இல்லை எத்தனை வினாடிகளுக்கு அப்புறம், அதாவது எத்தனை நிமிடங்களுக்கு அப்புறம் அது வந்து ஒன்றா ஒலிக்கு எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த செகண்ட்ஸ் 24 செகண்ட் 36 செகண்ட் 40 செகண்ட்ஸ் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ 24 and 36 பார்த்தீங்கன்னா 24 நீங்கள் எழுதுறப்பே எப்படி எழுதலாம், 24 இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் நீங்கள் 2 பவர், அதாவது 2 கியூப் இன்ட்டு 3 சொல்லலாம். 2 கியூப் வந்து 8, நமக்கு 8 × 24 இல்லைங்களா. 36 நீங்கள் எழுதும்போது 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர்னு சொல்லி எழுதலாம், அதாவது 4 × 9. நெக்ஸ்ட்டு 40 பார்த்தீங்கன்னா நாம் 2 கியூப் இன்ட்டு 5ன்னு சொல்லி எழுதலாம். இதில் எல்சிஎம் நமக்கு தெரியும், குறைந்த அதாவது கொடுக்கப்பட்ட எண்களில் பெருக்கல் பலனில் அதிக அடுக்குகளுடைய பொது மற்றும் பொது எண்களின் பெருக்கல் பலன் சொல்லி எடுத்துக்கலாம். இரண்டு பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்குது, அதில் அதிக அடுக்கு பார்த்தீங்கன்னா 2 கியூப், அதாவது நான் எல்சிஎம் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் சரிங்க. எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 2 கியூப் இன்ட்டு அப்போ 3ல் பார்த்தீங்கன்னா அதிக அடுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் இன்ட்டு அண்ட் 5 மட்டும் தான் இருக்குது. எடுத்தாச்சு அப்படின்னா நமக்கு 8 × 9 × 5ன்னு சொல்லியிருக்கும். இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 360 கிடைக்கும். அதாவது அந்த 360 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா ஒன்றா ஒலிக்கும். இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிட்ல இருக்கிறதுல 360 செகண்ட்ஸை நம்ம மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணோன்னா டிவைட் பை 60, 360 / 60 பார்த்தீங்கன்னா நமக்கு 6 மினிட்ஸ் கிடைக்கும். தென் ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 6 மினிட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 எடுத்துக்கோங்க. இந்த கொஸ்டினில் பார்த்தோன்னா புஷ்பா bought 2 rice bags each weighing 75 kg and 60 kg. The rice must be completely filled in smaller bags of equal weight. What is the maximum weight of each bag? இப்போ இது ரெண்டுமே டிவைட் பண்ணி அதிகபட்சமாக எவ்வளோ வெயிட் இருக்கக்கூடிய பேக்ஸில் வந்து நம்ம ஃபில் பண்ண முடியும். அடுத்து ஈக்குவல் பேக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். நம்பர் ஆஃப் பேக்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவல் வெயிட் ஈக்குவலாக இருக்கணும், நம்பர் ஆஃப் பேக்ஸ் எவ்வளோனா இருக்கலாம். வெயிட் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரெண்டுத்துமே நம்ம 75 and 60க்கு பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் தான் இன்டெரக்டாக கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம 75 and 65க்கு ஹெச்சிஎஃப் எடுத்தால் முடிஞ்சு போச்சு. 75 நம்ம எப்படி பிரேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர் இன்ட்டு 3ன்னு சொல்லி பிரேக் பண்ணலாம், அதாவது 25 × 3ன்னு வரும். 60யை நம்ம எப்படி பிரேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் இன்ட்டு 3, அதாவது 12 ஆகிடும் இன்ட்டு 5. சரி, இப்போ இப்போ காமன் தான் நமக்கு தேவை. காமன் பார்த்தீங்கன்னா 3 and 5 இருக்குது. லீஸ்ட் பவர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 × 5 தான். 3 × 5 = 15. அப்போ ஹெச்சிஎஃப் 15ன்றப்போ அப்போ அந்த பேக்கோட வெயிட் 15 kg இருக்கிற பேக்ஸில் ஃபில் பண்ணலாம். அதிகபட்ச வெயிட் 15 kg இருக்கும். நீங்கள் ரெண்டையும் ஈக்குவலாக டிவைட் பண்ணிடலாம். அப்போது ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆப்ஷன் பி 15 kg. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. இப்போ ஃப்ராக்ஷன்ஸில் ரேஷியோஸ் வந்து ஃப்ராக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. If a is to b is equal to 1/2 is to 3/8, b is equal to 1/3 is to 5/9 சொல்லியிருக்காங்க. Then the ratio of a is to c என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த a is to b இல்லைங்களா, a is to b is equal to 1/2 is to 3/8 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் b is to c பார்த்தோம் அப்படின்னா 1/3 is to 5/9 சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷியோஸ் வந்து நம்ம முழு எண்களை மாற்ற முதல்ல மீசியமாக எடுப்போம், எல்சிஎம் எடுப்போம் இல்லையா. 2 × 8க்கு எல்சிஎம் எடுத்தோன்னா நமக்கு 8 தான் கிடைக்கும். அப்போ இது 8ஆக மாறினா 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும் இல்லைங்களா. அப்போது 4 × 1 4, இது 4 is to நமக்கு 3ன்னு சொல்லி மாறும். அப்போ a is to b நமக்கு 4 is to 3ன்னு சொல்லி கிடைக்கும். அண்டு b is to c பார்த்தோன்னா இதுக்கு எல்சிஎம் எடுத்தாலும் நமக்கு
9 கிடைக்கும். 3ல் மல்டிப்ளை பண்ணால் 9 மாறும். அப்போ 3ல் மல்டிப்ளை பண்ணால் 3 × 1 இதுதான். அப்போ B/C நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3:5 சொல்லி கிடைக்கும். இப்போ நமக்கு மீடியன் வேல்யூ, அதாவது பியோட வேல்யூ ரெண்டுத்துலேயுமே 3 இருக்கிறதால நம்ம A/BC நேராக எடுத்து எழுதிக்கலாம். அப்போ A/B/C பார்த்தோம் அப்படின்னா 4:3:5 சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு A/C தான் கேட்டிருக்காங்க அவங்க கொஸ்டினில். இப்போ A/C பார்த்தீங்கன்னா 4:5. தென் ஆன்சர் A/C நமக்கு நேராகவே 4:5 சொல்லி கிடைக்கும். தென் ஆன்சர் இஸ் நமக்கு ஆப்ஷன் டி 4:5. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4/3.5 அதை நம்ம எழுதுகிறப்பவே 2/2 × 3.5 எழுதலாம். அப்போது 2/7 சொல்லி நமக்கு கிடைக்கும். ஈஸ்ட்டு 2/5 இல்லைங்களா? இப்போ 2/7 நமக்கு பார்த்தீங்கன்னா நேராகவே நமக்கு 128 கிடைக்கும். ஈஸ்ட்டு 2/5 பார்த்தீங்கன்னா 32 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 4:1 சொல்லி கிடைக்கும். தென் ஆன்சர் இஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 7க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 எடுத்துக்கோங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5 ரூபி அண்ட் 2 ரூபி அண்ட் 1 ரூபி காயின்ஸ் பார்த்தீங்கன்னா 3:7:4 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கும். அது அமௌண்ட் வந்து 1918 சொல்லியிருக்காங்க. இது சம்மை நீங்கள் சால்வ் பண்ண கூட தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5 ருபீஸ் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ரேஷியோலையும், 2 ரூபி காயின்ஸ் பார்த்தீங்கன்னா 7 ரேஷியோலையும், 1 ரூபி காயின் 4 ரேஷியோ இருக்கும். அவங்க வந்து ஆர்டராக தான் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அந்த காயின்ஸ் வந்து 5 ரூபி, 2 ரூபி, 1 ரூபின்றது எந்த வரிசையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ நேராகவே நீங்கள் ஆப்ஷன் வந்து 3:7:4 இருக்கணும். நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். அப்படி இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 180, 420 அண்ட் 240 இருக்குது. இப்போ இது 3 ரேஷியோ அப்படின்னா அதாவது 60:1 ரேஷியோ இருக்கும். அப்போ 60 × 7 420 அண்ட் 60 × 4 கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா? இப்போ ஒருவேளை இது 3 ரேஷியோ இருந்தால் 7 ரேஷியோ விட அதிகமாக இருந்திருக்கணும் இல்லைங்களா? ஆப்ஷன் பியில் பாருங்கள். அதாவது 5 ரூபி காயின்ஸ் வந்து 3 ரேஷியோ இல்லையா? அப்போது கண்டிப்பாக 2 ரூபி காயின்ஸ் அதை விட அதிகமாக தான் இருக்கணும் 7 ரேஷியோ அப்படிங்கிறப்ப இல்லையா? இருக்குது. அப்போது ரொம்பவே அதிகமாக இருக்கும். டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் செக் பண்ணாலே தெரியும். இப்போ இது 3ஆல் இருந்தால் 40 வரும். அப்போ 7ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது 280 வந்துருக்கணும். 180 கொடுத்துருக்கோம். அப்போ இது நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் ஈஸியாகவே. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆப்ஷன் சி பார்த்தோன்னா நமக்கு தெரியும். இது 5 ரூபி காயின் வந்து 3 ரேஷியோ 420 எடுத்துனா கண்டிப்பாக 2 ரூபி காயின் 7 ரேஷியோ இருக்கணும். அதை விட அதிகமாக இருக்கணும். ஆனால் இல்லை. அதுலேயே நீங்கள் ஆப்ஷன் சி எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 5 ரூபி காயின்ஸ் வந்து நமக்கு 3 ரேஷியோ அப்படின்னா கண்டிப்பாக இது 7 ரேஷியோ அதை விட அதிகமாக இருக்கணும். அதை வச்சு நீங்கள் ஆப்ஷன் டியும் நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ 3 ஆப்ஷன்ஸ் ஈஸியாக எலிமினேட் பண்ணுறப்ப நமக்கு ஆப்ஷன் ஏ மட்டும்தான் இங்கே எலிஜிபிளாக இருக்கும். சரி, ஓகே. நம்ம இப்போ டிஸ்கிரிப்டிவ் மெத்தட் பார்க்கலாம் சரிங்களா? இப்போ அவங்க ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க 5 ருபீஸ் காயின்ஸு. அப்போ 3x நம்பர் ஆஃப் 5 ரூபி காயின்ஸ் இருக்கும். அண்டு 7x நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து 2 ரூபி காயின்ஸ் இருக்கும். 4x நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து 1 ரூபி காயின்ஸ். இது எல்லாமே இப்போ நம்ம 1 ரூபியாக கன்வெர்ட் பண்ணால் அப்போது 1 ரூபி காயின்ஸ் அப்படின்னா 1x இருந்தாலும் 5. இப்போ நம்ம வந்து 3x அப்போ 5 × 3x ப்ளஸ் 2 × 7x ப்ளஸ் 1 × 4x 4x தான் நமக்கு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு நமக்கு நேராகவே 1980 கிடைக்கும். மொத்தம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 15x கிடைக்கும், இங்கே 14x, இங்கே 4x, மொத்தம் 33x கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 1980 இருக்கும். 1980. இப்போ x இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு நேராக பார்த்தீங்கன்னா 1980 33 டிவைட் பண்ணிங்கன்னா 60 கிடைக்கும். 60 கிடைச்சா நம்ம ரேஷியோ வந்து 3:7:4 இருக்கிறப்ப 3 × 60 180 அப்படின்ட்டும், 7 × 60 420 அண்ட் 4 × 60 பார்த்தீங்கன்னா நமக்கு 240 இருக்கும். தென் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷனில் இந்த நம்பர் ஆஃப் காயின்ஸ் வரிசையில் இருக்கிறது ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரிங்களா? தென் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9 எடுத்துக்கங்க. நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டி, சி, பி அண்ட் ஏ அப்படின்ட்டு 3 வேல்யூஸ் இருக்குது. அப்போ இது வந்து 3:3:5:7 சொல்லியிருக்கான். அப்போது இது 3x மணி வச்சுருக்காரு. இது சியும் 3x வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ பி தென் 5x மணி வச்சுருப்பாரு.
ஏ வந்து 7x பண்ணி வச்சுருப்பாரு. இப்போ நாம் வந்து டி வந்து ஒரு 10% சிக்கு கொடுக்குறாரு அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து டியோட 10% பார்த்தீங்கன்னா 3.3x வரும். இப்போ 0.3x டி கிட்ட போயிடுச்சுன்னா வருது 2.7x மாறும். அப்போ சியோடது 3.3x மாறும். சரிங்களா? அப்போ 3.3x மாறும். அதே மாதிரி பி வந்து ஏக்கு அவருடைய 10% கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. அப்போ பியோட 10% பார்த்தீங்கன்னா 0.5 வரப்போ 0.5 வரும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4.5x வந்து பிஏ மாறும். ஏவுடைய வேல்யூ 7.5x மாறும். இப்போ நீங்கள் நேராகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரேஷியோஸ் கேட்டிருக்காங்க. அவங்க நம்மளை என்ன ரேஷியோ இருக்கும் அப்படின்ட்டு அதை மாற்றினதுக்கப்புறம் இப்போ 2.7, 3.3, 4.5 அண்ட் 7.5 நீங்கள் 0.3 அடிக்கலாம். அடிச்சிங்கன்னா 9, அதாவது 3.3x அடிச்சிங்கன்னா 9, 11, 15 அண்டு 25 கிடைக்கும். அப்போ நீங்கள் லைனாகவே அது வரிசையாக அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பெக்டிவ்லி 9:11:15:25 சொல்லியிருக்கும். அப்போ 9:11:15:25 அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10 எடுத்துக்கங்க. இப்போது கொஸ்டின் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா ரெண்டு கவுஸோட ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல 23:16 சொல்லியிருக்கு. அப்போ 23 அப்படிங்கிறப்ப 23x ருபீஸ்ன்னு சொல்லி வச்சுக்கலாம். இன்னொரு கவோட ரேட்டு 16x ருபீஸ்னு வச்சுக்கலாம். சரி, அப்போ அந்த 23x ஓட அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 477 ஆட் பண்ணுறாங்க. எக்ஸா இன்க்ரீஸ் பண்ணி சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் 16xக்கு 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஆட் பண்ணால் அது 16xக்கு 10% பார்த்தீங்கன்னா 1.6x ஆட் பண்ணிங்கன்னா 17.6x மாறும். இஸ் ஈக்குவல் டு அவங்க இதோட ரேஷியோ இப்போ இதோட நீங்கள் 477 23xோட அமௌண்ட்டோட 477 ஆட் பண்ணுறப்ப அதோட ரேஷியோ என்ன மாறுது 20 அப்படின்னு சொல்லி மாறுது. கீழே 16xோட 1.x ஆட் பண்ணும்போது 11x அப்படி 11 ரேஷியோ மாறுது. சரி, இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் இதுக்கான ஆன்சர் எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். அதை வச்சு நீங்கள் ரெண்டு ஹார்ஸஸுடைய ஒரிஜினல் ப்ரைஸை நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு இப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நேராகவே வேல்யூஸ் வந்து 253x ப்ளஸ் 5247 கிடைக்கும் இந்த பக்கம். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 20 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 17.6x உங்களுக்கு 352x மாறும். இதையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேராக 99x இஸ் ஈக்குவல் டு 5247 சொல்லி கிடைக்கும். அப்போ உங்களுக்கு நேராக எக்ஸோட மதிப்பு 5247 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 53 இருக்கும். அப்போ எக்ஸோட 53 அப்படின்னா ஃபஸ்ட்டே பார்த்தோம் 23x அண்ட் 16xன்னு சொல்லியிருக்கு ப்ரைஸஸ்ஸு ரெண்டு ஹார்ஸஸ்ஸு. இப்போ 23 × 53 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 23 × 53 பண்ணிங்கன்னா ஒரு ஹார்ஸ் ஃபஸ்ட் ஹார்ஸோட ப்ரைஸ் கிடைக்கும் 1219 அப்படின்னு சொல்லி. செகண்ட் ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா 16 × 53 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16 × 53 பார்த்தீங்கன்னா 848 கிடைக்கும். தென் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1219 and 848 ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11 எடுத்துக்கங்க. இந்த சீரியஸ் பார்த்தீங்கன்னா 100, 50, 25, 12.5 இருக்குல்ல. இந்த சீரியஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஜிபி ப்ரோக்ரஷனாக இருக்குது. இது ஒரு இன்ஃபினிட்டி சீரிஸ்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபினிட்டி சீரிஸாக இருந்தால் சம் ஆஃப் இன்ஃபினிட்டி சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா அதாவது இன்ஃபினிட்டி ஆஃப் ஜிபி பார்த்தீங்கன்னா a/1 - rன்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ இங்கே ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணியிருக்காங்க. எதெல்லாம் ஆஃபாக டிகிரி சைடு இருக்குது. அப்போ ஆஃபாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. 100 divided by half is equal to 50. 50 divided by half. அதாவது நீங்கள் வேணும்னா டேர்ம் 1 நீங்கள் அதாவது r is equal to பார்த்தா தெரியும் T2
52 by T1 சொல்லுவாங்க. இங்கே டேர்ம் 1 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேர்ம் 2 பார்த்தீங்கன்னா 50, டேர்ம் 2 பார்த்தீங்கன்னா 100, ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/2 கிடைக்கும். அப்போ R is equal to 1/2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ பார்த்தோன்னா முதல் உறுப்புன்னு பார்த்தோன்னா நமக்கு என்ன இருக்குன்னா இங்கே 100 இருக்குது. இப்போ 1 மைனஸ் 1/2ன்னு சொல்லியிருக்கும். 1 மைனஸ் 1/2 பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு 100/1/2ன்னு இருக்கும். அப்போது இந்த 2வை நீங்கள் மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா 200/1 இருக்கும். 200/1 is equal to 200. Then finally sum of this AB பார்த்தீங்கன்னா answer 200. Then answer is option C. Question number 11க்கு answer option C. Next question number 12 எடுத்துக்கங்க. ஒரு an organization plans to plant saplings in 25 streets. 25 ஸ்ட்ரீட்டில் வந்து பிளான்ஸ் நடணும் பிளான் பண்ணுறாங்க. ஒன் சாப்ளிங் ஃபார் தி ஃபர்ஸ்ட், அதாவது முதல் தெருவில் நோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா 1 சாப்ளிங் அண்டு 2 ஃபார் தி செகண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 ஃபார் தி செகண்ட், நமக்கு அது என்ன சீரியஸ்ன்னு சொல்லி இன்னும் டிசைட் ஆகலை. 4 ஃபார் தி தேர்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளால் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். 8 ஃபார் தி ஃபோர்த்துன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்தாலே இது என்ன ப்ரோக்ரஷனாக இருக்குது, இன்ட்டு 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அப்போ இது ஒரு ஜிபியாக இருக்குது. சரிங்களா, ஜிபி அண்ட் ஆர் வந்து நேராக நமக்கு 2ன்னு சொல்லி தெரியுது. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் ஹவு மெனி சாப்ளிங்ஸ் ஆர் நீடட் டு கம்ப்ளீட் தி ஒர்க்னு சொல்லிட்டு மொத்தம் டோட்டல் இப்போ என் ஆல்சோ அவங்களே கொடுத்துருக்காங்க. என் இஸ் ஈக்குவல் டு நமக்கு அவங்க 25ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. நமக்கு சம் ஆஃப் ஜிபி சரிங்களா, அதுவும் ஆர் வந்து கிரேட்டர் தென் ஆர் 1 இருக்குது. இருக்கிறப்ப என்ன யூஸ் பண்ணுவோம், ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைட் பை ஆர் மைனஸ் 1 சொல்லி யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏவோட மதிப்பு 1, ஆர் பார்த்தீங்கன்னா 2, என்னோட மதிப்பு 25 மைனஸ் 1 டிவைட் பை ஆரோட மதிப்பு நமக்கு இங்கே பார்த்தோன்னா 2 இருக்குது. மைனஸ் 1 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கும். மேலே இதை சிம்ப்ளிஃபை பண்ணிங்க அப்படின்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 1 ஆகிடும். இந்த 1 இன்ட்டு 1 டிவைட் பை நத்திங் டிஃப்ரென்ஸ் 1 பார்த்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு 2/25 மைனஸ் 1. தென் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இப்போ சம் ஆஃப் திஸ் சீரீஸ் எத்தனை பிளான்ஸ் தேவைப்படணும் அவங்களுக்கு 2/25 மைனஸ் 1 சரிங்களா. தென் ஆப்ஷன் ஏ. நீங்கள் அதுக்கு மேலே சிம்ப்ளிஃபை பண்ண தேவையில்லை, அவங்க அதுவும் கேட்கல. கொஸ்டின் நம்பர் 12க்கு ஆன்சர் ஏ 2/25 மைனஸ் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13 எடுத்துக்கங்க. 13 பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 13 பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பி வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் ஆட் பண்ணால் அவங்களுக்கு 171 கிடைக்குது. அண்டு அதே மாதிரி பி வரைக்கும் இருக்கிற நம்பரை க்யூப் பண்ணி அதை சம் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம நார்மலாகவே நமக்கு தெரியும் சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு n இன்ட்டு n + 1/2 சொல்லி பார்த்துருப்போம். சம் ஆஃப் n நேச்சுரல் கியூப் நம்பர்ஸ் முதல் n இயல் வர்க்க கன எண்களின் கூடுதல்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு n இன்ட்டு n + 1/2 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி பார்த்துருப்போம். ஹோல் ஸ்கொயர் பண்ணுறப்ப அப்போ ஆல்ரெடி நம்ம வந்து சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 171 சரிங்களா. அப்போ 171 நம்ம ஸ்கொயர் பண்ணால் முடிஞ்சது. இப்போ n இன்ட்டு n + 1/2க்கு பதிலாக நம்ம 171 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணால் நமக்கு நிறையவே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 29241 கிடைக்கும். ஸோ இப்படிதான் சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணுமானா நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்ண அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சால் போதும். அதாவது சம் ஆஃப் அந்த என்எஸ் நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணால் போதுன்ட்டு. அப்போ சம் ஆஃப் என்எஸ் நம்பர் வந்து ஆல்ரெடி 171 இருக்குது. அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இங்கே யூனிட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஸ்கொயர் பண்ணால் கண்டிப்பாக அதோட ஆன்சர் ஆல்சோ வில் பி எண்ட் வித் 1 தான் சரிங்களா. 1 தான் முடியும். இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே 0ல் முடிஞ்சிருக்கு. அதை வச்சு நம்ம எல்லா ஆப்ஷனும் எலிமினேட் பண்ணிடலாம். ஆன்சர் ஏ தான் ஃபைனலி நமக்கு எக்ஸாம்ப்டடாக இருக்கும். சரி, கொஸ்டின் நம்பர் 13 பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14 எடுத்துக்கங்க. பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி டோட்டல் ஏரியா ஆஃப் 12 ஸ்கொயர்ஸ் whose sides are 12 சென்டிமீட்டர் டு அதே மாதிரி 23 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதாவது அவங்க கேட்குறது பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர்ஸ்ங்களா, அதாவது 12 ஸ்கொயர் ப்ளஸ் 13 ஸ்கொயர் ப்ளஸ் 14 ஸ்கொயர்
ஸ்டில் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா 23 வரைக்கும் இருக்கக்கூடிய இதோட சம்மு கேட்குறாங்க. இதோட சம் போனால் நமக்கு தெரியும் ஆல்ரெடி, மிட்லேருந்து நம்ம அதோட சம் பார்க்க முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 23 வரைக்கும் இருக்கக்கூடிய சம்மை ஆட் பண்ணிப்போம். அண்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ரிமைனிங் இருக்கக்கூடிய 11 வரைக்கும் இருக்கக்கூடிய சம்ஸை நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா, அதாவது ஃபஸ்ட்டு 23 ஸ்கொயர்ஸ் உடைய சம்மிலிருந்து ஃபஸ்ட்டு 11 ஸ்கொயர்ஸ் உடைய சம்மை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு ரிமைனிங் இருக்குது அதோடைய ஆன்சராக இருக்கும். இப்போ நமக்கு இதுக்கான ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா n இன்ட்டு, அதாவது சம் ஆஃப் n நேச்சுரல் ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 டிவைட் பை 6. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா 23 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கொயர்ஸுடைய சம் எடுத்துப்போம். மைனஸ் இங்கே அகெயின் 11 வரைக்கும் இருக்கிற ஸ்கொயர்ஸ் எடுக்க போகிறோம். அப்போ n இன்ட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா n + 1 இன்ட்டு 2n + 1 பை 6ன்னு சொல்லி எடுப்போம். எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு மொத்தமாகவே பார்த்தீங்க அப்படின்னா 23 நம்பர்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 23 இருக்கும். 23 இன்ட்டு n + 1 வந்து 24 இன்ட்டு 23 இன்ட்டு 2 நமக்கு மொத்தம் அது n வந்து 23 இருக்கும். 46 + 1 47 ஆகும். டிவைட் பை 6 இருக்கும். மைனஸ் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 11 டேர்ம்ஸ் பார்க்கணும் இல்லைங்களா, அதான் 12லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா. அப்போ 11 வரைக்கும் இருக்கிறது நம்ம ஆட் பண்ணோம். அப்போ 11 இன்ட்டு 12 இன்ட்டு 2 இன்ட்டு 11 பார்த்தீங்கன்னா 22, 22 + 1 23 கிடைக்கும். டிவைட் பை 6. இது சிம்பிளி பண்ணிங்கன்னா இது 1 டைம் அடி வாங்கும், இது 4 டைம்ஸ் அடி வாங்கும். இப்போ 23 இன்ட்டு 4 வந்து நமக்கு 92 கிடைக்கும். 92 இன்ட்டு 47 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4324 கிடைக்கும். மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 6 1 டைமும் 12 2 டைம்ஸ் ஆகும். 2 இன்ட்டு 11 22, 22 இன்ட்டு 23 பார்த்தீங்கன்னா நமக்கு 22 இன்ட்டு 23 பார்த்தீங்கன்னா 460 + 56 4 பார்த்தா 506. ஓகே, சப்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபைனலி ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 3818. மொத்தமே ஸ்கொயர்ஸ் இல்லைங்களா, அது ஏரியா வந்து கண்டிப்பாக நமக்கு சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3818 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ கொஸ்டின் நம்பர் 14 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15 எடுத்துக்கங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் ஆஃப் two numbers are 45 and 3 respectively. Their sum is 24. What is the difference சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் product of two numbers is equal to product of the HCF into LCM சொல்லி பார்த்துருப்போம் இல்லைங்களா. அப்போ எக்ஸ் அண்டு அந்த ரெண்டு நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் எக்ஸாக இருந்துச்சுன்னா அப்போ சம் 24 இருந்துச்சுன்னா இன்னொரு நம்பர் கண்டிப்பாக 24 மைனஸ் எக்ஸாக தான் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் கண்டிப்பாக அதோட HCF into LCMோட ப்ராடக்ட் சம்மாக இருக்கும். அப்போ எக்ஸ் இன்ட்டு அதாவது 24 மைனஸ் எக்ஸ் கண்டிப்பாக இஸ் ஈக்குவல் டு இதுக்கு சமமாக இருக்கும் இல்லைங்களா, 45 இன்ட்டு 3க்கு சமமாக இருக்கும். இப்போ நம்ம பதினஞ்சு மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு நேராகவே 24x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 135 சொல்லி கிடைக்கும். இந்த 135 உள்ளே எடுத்து வந்தோம் அப்படின்னா 24x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 135 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி கிடைக்கும். எல்லாமே நம்ம இப்போ இதை மைனஸில் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 24x ப்ளஸ் 135 சொல்லி எழுதிக்கலாம். இது ஈக்குவல் டு 0ன்ட்டு இது நம்ம காரணிப்படுத்தணும். இப்போ 135 அதாவது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ப்ளஸ் 135ம் ஆட் பண்ணால் நமக்கு மைனஸ் 24ம் கிடைக்கணும். அப்படி பார்த்தோன்னா நமக்கு இங்கே மைனஸ் 9 இன்ட்டு மைனஸ் 15 சரிங்களா. மைனஸ் 9 15னா 130 ப்ளஸ் 135 கிடைக்கும். ஆட் பண்ணால் மைனஸ் 24 கிடைக்கும். ஃபைனலி நமக்கு எக்ஸோட மதிப்பு கண்டிப்பாக 9 ஆர் 15 சொல்லி கிடைக்கும். இப்போ ரெண்டுத்தில் எந்த மதிப்பாக இருந்தாலுமே 24ல் ஒரு நம்பர் கண்டிப்பாக 9 ஆச்சு, இன்னொரு நம்பர் 15 தான் இருக்கும். அப்போ ரெண்டு நம்பருமே 9 அண்ட் 15 சொல்லி எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா 6. அவன் டிஃப்ரென்ஸ் தான் சொல்லி கேட்டிருக்கான். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் தான். தென் கொஸ்டின் நம்பர் 15க்கு ஆப்ஷன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆன்சர் 6. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16 போங்க. 16 எடுத்துக்கங்க.
கொஸ்டின் நம்பர் 16 பார்த்தீங்கன்னா the average of 3 power 30 and 3 power 60 and 3 power 19 சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ஆவரேஜ் இஸ் நத்திங் பட் டோட்டல் டிவைட் பை n. இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 3 power 30 plus 3 power 60 plus 3 power அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 power 30 plus 3 power 60 plus 3 power 19 சொல்லியிருக்கு. இப்போ டிவைட் பை இது சம்மா 3 டிவைட் பண்ணால் நமக்கு அதோட ஆவரேஜ் கிடைக்கும். நார்மலாகவே இது எழுதுகிறப்ப நம்ம இது எல்லாத்துலேயுமே காமனாக 3 வெளியே எடுக்க முடியும். கீழே 3 இருக்கிறதால இப்போ நம்ம நேராகவே 3 into 3 power 29 plus 3 power 59 plus 3 power 89 சொல்லி எடுத்துக்கிட்டோம். டிவைட் பை 3 சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இதோட ஆவரேஜ் கிடைக்கும். 3 கெட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் 3 power 29 plus 3 power 59 plus 3 power 89 சொல்லி கிடைக்கும். நமக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 16 பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17 எடுத்துக்கோங்க. Of the three numbers, the first is twice the second and the second is thrice the third. If the average of the three numbers is 10, the largest number சொல்லிக்கிட்டாங்க. 3 நம்பர் இருக்குங்க சரிங்களா, அதாவது A, B, C ன்னு 3 நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. அப்புறம் நம்ம இதை வந்து இங்கே அசியூம் பண்ணணும் எக்ஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒருவேளை நான் ஏன்னா இங்கே எக்ஸை வந்து யாருக்கு அசியூம் பண்ணுறதை நம்ம ஈஸியாக கணக்கு முடிக்க முடியும். அப்புறம் இப்போ சி அப்படிங்கிறது எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா தேர்ட் நம்பரோட ட்வைஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது 2x இருக்கும். தென் செகண்ட் நம்பரோட ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ட்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது 6x இருக்கும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 6x + 2x + x, அதாவது 3 எண்களை அதே எண்கள் 3 எண்ணிக்கையில் வகுத்தா நமக்கு 10 கிடைக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதோட சம் பார்த்தீங்கன்னா 6x + 2x + x பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x கிடைக்கும். அப்போது இந்த 3 அந்த பக்கம் கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10x = 13 இருக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு 3ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ அவங்க இதில் பெரிய எண் எதுன்னு சொல்லியிருக்காங்க. பெரிய எண் பார்த்தீங்கன்னா இந்த 3 எண்களில் 6x மதிப்புடையதாக இருக்கும். எக்ஸோட மதிப்பு 3. அப்போ 3 × 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 சொல்லி கிடைக்கும். அப்போ கொஸ்டின் நம்பர் 17க்கு ஆன்சர் சி 18. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18 எடுத்துக்கேன் 18. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு உங்களுக்கு வந்து weighted average question. The average of x numbers is y and the average of y numbers is x. Then the average of all the numbers taken together சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் டுகெதர் எடுத்திங்கன்னா இப்போ எக்ஸ் நம்பர்ஸ் இல்லைங்களா, அவங்க எண்ணிக்கை எக்ஸ் ஒய் அவங்களோட அப்போ அவங்களோட கூடுதல் பார்த்தீங்கன்னா எக்ஸ் × ஒய்யாக இருக்கும் இல்லைங்களா. ப்ளஸ் செகண்ட் குரூப் பார்த்தீங்கன்னா ஒய், அதாவது ஆவரேஜ் ஆஃப் ஒய் நம்பர்ஸ் ஒய் எண்ணிக்கை இருக்கக்கூடியவங்களுடைய ஆவரேஜ் வந்து எக்ஸ்னா அப்போ அவங்களுடைய இது ஒய் எக்ஸாக இருக்கும் இல்லைங்களா. அப்போ எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப்பில் எக்ஸ் நம்பர்ஸும் செகண்ட் குரூப்பில் ஒய் நம்பர்ஸும் இருக்காங்க. அப்போது அவங்களோட டோட்டல் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா எக்ஸ் + ஒய்யாக இருக்கும். நம்ம இதை ஆட் பண்ணால் இது ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது. எக்ஸ் ஒய் இங்கே ஒய் எக்ஸ்னு இருக்குது. ரெண்டு மாறி அமைஞ்சால் கூட நமக்கு அது 2xy ஆகும். இப்போ டிவைட் பை எக்ஸ் + ஒய்ன்னு சொல்லி அமையும். தென் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 18 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19 எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா the average of 5 numbers is 27. If one number is excluded, the average become 25. The excluded number is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம சுலபமாக மைண்ட்லேயே கால்குலேட் பண்ண முடியும். 5 எண்ணோட சராசரி 27னா அப்போது நமக்கு தெரியும். அப்போ ஒரு நம்பர் வெளியே 5 நம்பரோட கூடுதல் என்னவாக இருக்கும். அப்போது 5 × 27 இருக்கும் இல்லையா. அப்போ 5 எண்கள் இருந்தது, அது சராசரி 27. அப்போ அவங்களோட கூடுதல் கண்டிப்பாக 135 இருந்திருக்கும். இப்போ 4 எண்கள் தான் இருக்குது, ஒரு நம்பர் வெளியே போயிடுச்சுங்களா. இப்போ அவங்களோட சராசரி 25 இருக்குது. அப்போ அவங்களோட கூடுதல் என்ன இருக்கும் 100. அப்போ வெளியே போன நம்பர் என்னவாக இருக்கும். இது ரெண்டுக்கு இடையான வித்தியாசமாக தான் இருக்கும் இல்லைங்களா. இந்த ரெண்டு எண்களுக்கு இடையான வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 35 இருக்கும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ 9 ஆன்சர் ஆப்ஷன் டி 35. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20 எடுத்துக்கோங்க. டீயோட மதிப்பு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா இஃப் அவங்க கொடுத்துருக்காங்க இஃப் 3 × t - 3 = 5 × 2t - 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எங்களுக்கு 3t - 3 = 5 × 2t வந்து பார்த்தீங்கன்னா
10t ஆகும். அண்டு சாரி +1 அது ஆக்சுவலி மாற்றிக்கிங்க. அப்போ 5 × +1 வந்து உங்களுக்கு +5 ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சரி 3 × 3 வந்து உங்களுக்கு -9 கிடைக்கும். இப்போ எடுத்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த 3 அந்த பக்கம் போய் 5 இப்படி வந்தால் +5 -5 ஆகும். 3 - 3t ஆகும். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலி 7t = -14 சொல்லி ஆகும். அப்போ t = -2. தென் ஆன்சர் இஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 20 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ -2. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21 எடுத்துக்கோங்க. இங்கே ஜிசிடி அதாவது ஹெச்சிசிஎஃப் சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அது a³ -1 அண்டு a² -1. 1 பார்த்தீங்கன்னா கியூப் பண்ணாலும் ஸ்கொயர் பண்ணாலும் சேம் வேல்யூ தான். அதை நம்ம b³ அண்ட் b² சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ இங்கே நீங்கள் a³ - 1³ நம்ம பிரித்தோம் அப்படின்னா a - 1 × a² + 1² ப்ளஸ் ஏன்னு சொல்லியிருக்கலாம். a × 1 தான், அதை ஏன்னு எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா a² - அதை b² பதிலாக 1² சொல்லி எடுத்துக்கலாம். ஸ்கொயர் பண்ண சேம் வேல்யூ தான் கிடைக்கும் உங்களுக்கு. அது வந்து a + b அதாவது a + 1 × a - 1 சொல்லி எடுத்துக்கலாம். ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயும் பொதுவான காரணிகள் தான் எடுக்கணும். இது ரெண்டு a + 1 வந்து பொதுவாக இல்லை, a - 1 தான் பொதுவாக இருக்குது. அப்போ ஹெச்சிசிஎஃப் = பார்த்தீங்க அப்படின்னா a - 1. தென் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 21க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22 எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா in a class of 30 students the average age is 14 years. By the inclusion of the teacher's age, the average age is increased by 1 year. What is the age of the teacher சொல்லியிருக்காங்க. இதை நம்ம சுலபமாக மைண்ட்லேயே கால்குலேட் பண்ண முடியும். இப்போ 14 ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அது 14 இயர்ஸ் 30 ஸ்டூடெண்ட்ஸு அவங்க 1 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உள்ள வரக்கூடிய டீச்சர் கண்டிப்பாக அவங்களுக்கு அப்போ 1 இன்க்ரீஸ் ஆனால் ஆவரேஜ் 15 ஆகும். அப்போ உள்ள வர டீச்சர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 15ம் ஆல்ரெடி இருந்த 13 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல் ஒன் ஆவரேஜ் வந்து எக்ஸஸாக எடுத்துகிட்டு வரணும் 1 வேல்யூ. இப்போ 30 ஸ்டூடெண்ட் 1 வேல்யூ எக்ஸஸ் 30 ப்ளஸ் அவங்களுக்கு 15 45 எடுத்துகிட்டு வந்தாலே முடிஞ்சிடும். அப்போ அவங்க டீச்சர் ஏஜ் 45 இருந்தால் தான் இவங்க கொடுக்குற ஹிண்ட் சாத்தியம். சரி நம்ம இது டிஸ்கிரிப்டிவாக சால்வ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் 30 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 30 டிவைட் பை 14. இதோட சம் பார்த்தீங்கன்னா 4 × 30 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 + 420 ஆகும். அதே போல் டீச்சர் வந்ததுக்கப்புறம் அவங்களோட நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் டீச்சர் 31. அவங்களோட ஆவரேஜ் வந்து 1 இன்க்ரீஸ் ஆகுது 15 ஆகும். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து 465 கிடைக்கும். டீச்சர் இல்லாதப்போ கூடுதல் 420, டீச்சர் இருக்கிறப்ப கூடுதல் 465 அப்படின்னா அதுக்கு ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் தான் டீச்சரோட வெயிட்டாக இருக்கும், டீச்சரோட ஏஜாக இருக்கும். அப்போ டீச்சர் ஏஜ் நமக்கு 45 சொல்லி கிடைக்கும். இப்போ ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 20 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23 எடுத்துக்கோங்க. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா சரண் இஸ் 6 times as old as his son Sankar. After 4 years he will be 4 times as old as his son. What are their percentages சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஒருவேளை சரண் 6 times சரண்ற அப்பா மகன் வந்து சங்கர் ஒருவேளை எக்ஸ் ஏஜாக இருந்தால் கண்டிப்பாக சரணோட வயசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 times இல்லைங்களா 6x இருக்கும். அப்போ 4 years ஆஃப்டர் 4 years பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவரோட வயசு அதாவது சங்கரோட வயசு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக x + 4 இருக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க அப்பாவோட வயசு இல்லைங்களா அதுக்கு இவருடைய அதாவது சங்கருடைய 4 மடங்கு வயது கண்டிப்பாக அவங்க அப்பாவோட வயசுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 6x + 4 அப்பாவோட வயசுன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதாவது 6x இருக்குது 4 இயர்ஸ்க்கு அப்புறம் 6x + 1 இருக்கும். மகனோட வயது சமமாக ஆக்கணும்னா மகனோட வயது x + 4 இருக்கும். அவங்களுடைய 4 மடங்கு வயசு அவருக்கு சமமாக இருக்கும். சரி இது சிம்பிளை பண்ணால் நமக்கு எக்ஸோட மதிப்பு கிடைச்சிடும். அப்போ இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4x + 16 = 6x + 4ன்னு சொல்லியிருக்கும். அப்போ நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா 2x = உங்களுக்கு 12 அப்படின்னு இருக்கும். ஃபைனலி x = 6ன்னு சொல்லி கிடைக்கும். இப்போ எக்ஸோட மதிப்பு 6 அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கேட்டுக்கிறது அவருக்கு தற்போதைய வயதுன்னு சொல்லியிருக்காங்க. x 6னா 6x வந்து 36 இருக்கும். தந்தை அவங்க கேட்டுக்கிறது வந்து இங்கே முறையே பார்த்தீங்கன்னா
சரண் தந்தை அண்ட் மகன் கொடுத்துருக்காங்க. அப்போ தந்தை 36, மகனோடது 6ன்னு இருக்கும். அப்போ தென் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 23க்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24. இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் 24 பார்த்தீங்கன்னா அருண் இஸ் நவ் ஆஃப் ஆஸ் ஓல்ட் ஆஸ் இஸ் ஃபாதர். 12 years ago, the father's age was 3 times as old as Arun. Now the present age of his father's age is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அருணோட வயசு ஒருவேளை எக்ஸாக இருந்தால், அதாவது அவங்க அப்பாவோட வயசில் பாதி இல்லையா, அப்போ பாதினா அது எக்ஸாக இருந்தால் அவங்க அப்பாவோட வயசு கண்டிப்பாக 2x இருக்கும். 12 years ago பார்த்தீங்கன்னா அருணோட வயசு எக்ஸ் மைனஸ் 12 இருக்கும். அவங்க தந்தையோட வயசு பார்த்தீங்கன்னா 2x மைனஸ் 12 இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அருணுடைய 3 மடங்கு அவங்க அப்பா வயசு சமம் சொல்கிறாங்க. அவங்க அப்பா வயசு 2x மைனஸ் 12 இருக்கட்டும். சமமாக்குனா அப்போ 3 நம்ம ப்ளே பண்ணணும் அருணோட வயசை. அப்போது இது சமமாக இருக்கும். அப்போ இங்கே இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3x மைனஸ் 36 இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 12 இருக்கும். அப்போ 2x இந்த பக்கம் தான் x இஸ் ஈக்குவல் டு 24ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ x 24, அதாவது அருணோட வயசு 24ன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க அப்பாவோட வயசு 2x இல்லைங்களா, 48. அவங்க தந்தையோட தற்போதைய வயது நமக்கு 48ன்னு சொல்லி கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 24 பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25 எடுத்துக்கோங்க. கொஸ்டின் 25 பார்த்தீங்கன்னா முரளிஸ் present age is half of his father's age. Before 10 years, his father's age was thrice his age. ஃபைண்ட் தி ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் முரளி அண்ட் இஸ் ஃபாதர்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ முரளியோட அதே தான் போன கொஷின் தான். முரளியோட வயது நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கினா நம்ம ஃபாதரோட வயசு கண்டிப்பாக 2x இருக்கும். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எக்ஸ் மைனஸ் 10 இன்ட்டு 3 இல்லைங்களா, இன்னும் 3 மடங்கு இல்லைங்களா, இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 10 இருக்கும். அப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 3x மைனஸ் 30 இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 10 இருக்கும். நீங்கள் இதை மேற்கொண்டு சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு x இஸ் ஈக்குவல் டு 20ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போது இது யாருன்னா முரளியோட தற்போதைய வயது 20, தந்தையோட வயது 40ன்னு சொல்லியிருக்கும். அதை 2x இல்லைங்களா. அப்போ கொஸ்டின் நம்பர் 25 தான் ஆன்சர் சி, 20 and 40 years. Thank you.